தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீன் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தினா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தினா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறானே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறானே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பரிசுத்தரே, பரலோக தெய்வமே, எங்கள் நடுவில் கிரியை செய்கிற ராஜாதி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற மகிமையான தெய்வமே, உடைய கல்வாரியை தியானிக்கிற ஆண்டவரே, இந்த சிலுவை தியான நாட்களில் உடைய சமூகத்தில் உடைய கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிறோம் அவருடைய பிரகாரங்களை செலவிடுகிற இந்த ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். உமக்காக காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன்.
உடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். யோவானை போல உடைய மார்பிலை சாய்ந்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். மரியாதை போல உமது பாதத்தை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கையே நான் தெரிந்து கொள்ளுவேன் ஐயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அப்பா? ஆமென் ஆமென். உங்க பாதம் எனக்கு போதும் ஆண்டவரே. ராஜா ஆமென். யோவானை போல் அப்படியே மார்பிலை சாய்ந்திருக்கிற இந்த உன்னத அனுபவம் போதும் ஆண்டவரே. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி, ஆவியானுடைய மகிமைக்காக நன்றி, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நன்றி. கெத்சமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கதறி அழுது ஆமென் ஆமென் தாகமாய், நம்மீது தாகமாய், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆமென், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, சாபத்தில் இருக்கிறவர்களை மீட்கும்படியாக, மரண பயத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை தமது மரணத்தினாலே ஜெயிக்கும்படி அவர் கெத்சமனேல கதறி அழுது அழுது பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணியது போல ஆமென், இந்த நாட்களில் அவருடைய கல்வாரி பாதத்திலே நாம் வந்து அமர்ந்து அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், சிலுவையிலே சம்பாதித்த நன்மைகள், நமக்காக ஆயத்தமாக்கின அவருடைய கிருபைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். பெறத்தக்கதாக ஒரு மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும், ஒரு மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும். நான் பாவியை போல தூரத்தில் நிற்க விரும்பல ஆண்டவரே. உம்முடைய அருகிலே வந்து உம்முடைய கல்வாரியின் அன்பை உணர்ந்து, கல்வாரியில் நீர் எனக்காய் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும்ப்பா. உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும். மார்பிள் சாய்ந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகபல ஷகரதரரர ரிகபரபலபு சந்துராதர ரகசியாத்தி நிரிவலதுரா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே இன்னெஞ்சம் உடையுதப்பா. நினைத்து பார்க்கையிலே இன்னெஞ்சம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா
நினைத்து பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. நினைத்து பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகமென்றி எனக்கா ஏங்கி நின்றி தாகம் தாகமின்றி எனக்கா ஏங்கி நின்றி பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானீர். எங்கள் பாவங்கள் சுமத்தி பரிகார பலியானீர். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். அப்படி இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆமென். அவருடைய மகிமையான கல்வாரி பாதத்தில் நம்மை தாழ்த்தி கிருபையாயிருங்கப்பா. அம்பே நீர் எனக்காக நீர் பட்ட பாடுகள் உங்க பாதத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. ஆமென் ஆமென். கல்வாரி பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும்படியாய் எழுந்தருளுங்கப்பா. என் குடும்பத்தில் உங்களுடைய பிரசன்ன நிழலிடட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் மேலே உங்கள் பிரசன்ன நிழலிடட்டும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் வீட்டை எங்கள் குடும்பத்தை அடியேனை முற்று முடியுமாக உங்களுடைய பாதத்தில் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பாவியாக என் மேலே கிருபையாக இருப்பீராக. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கணரே, பாவத்தை வெறுத்து பாவியாகி என்னை நேசிக்கிற கர்த்தாவே. ஆமே. பழுதற்ற ஆட்டுக்குட்டியே, பழுதற்ற ஆட்டுக்குட்டியே, பாவியாகி எனக்காக பலியானீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஜெபமாய் அல்ல, ஒரு தியானமாய் அவரை தியானித்து தியானித்து அப்படியே கல்வாரி பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவரை தியானித்து தியானித்து அவருடைய கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவரை தியானிக்கும் தியானத்தினாலே அக்கினி மூலம் அவருடைய சிலுவை கல்வாரி தியானத்தை தியானிக்க தியானிக்க கல்வாரி நேசத்தின் அக்கினி நம் இருதயத்தை பற்றி பிடிக்க துவங்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, ஏதாகிலும் உம்மை வேதனைப்படுத்தின பாவங்கள், ஆமென், உம்மை காயப்படுத்தின பாவங்கள், உமக்கு விரோதமாய் செய்த துரோகங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆமென். தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் சிந்தனையினால் சிந்தித்த பொல்லாத சிந்தனைகளை மன்னிங்கப்பா. என் கண்களினால் பார்த்த உமக்கு பிரியமில்லாத அசுத்தமான பார்வைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆமென். என் நாவினால் பேசிய வார்த்தைகளை மன்னிங்கப்பா. என் சரீரத்தினால் நான் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே.
உம்மை வேதனைப்படுத்தும்படி என் சரீரத்தின் அவயங்களினாலே நான் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. கல்வாரியில் உண்டாகிறதான ஆசீர்வாதங்களினால், அம்மே கல்வாரியில் இருக்கிறதான பரிசுத்தத்தினால் என்னை ஒரு விசை கூட என்னை நிரப்புங்கப்பா. என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. என் செவினால் கேட்ட உமக்கு பிரியமில்லாத பொல்லாத வார்த்தைகளை மன்னிங்கப்பா. இருதயத்தினால் செய்த கோபங்கள் ஆண்டவரே, எரிச்சல்கள், பிறர் மேல கசந்த இருதயம், பிறரை மன்னிக்க முடியாத இருதயம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, துர்க்குணங்கள், பொல்லாப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராக. கர்த்தர் நீர் எனக்கு மன்னிக்கணும்ப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ரிகப ஷகலரதனரா அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுங்க கல்வாரி பாதத்தில். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒருமனப்படுத்தி ஆமென் நம்முடைய பாதத்தில் காத்திருக்க செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ரிகல ஷகரதனரா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகபபல ஷகலரதனா. அப்பா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே மை துதிக்கிறோம், தகப்பனே மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒப்பு கொடுக்கிற ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கல்வாரி சிலுவையை கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி அப்படியே சரீரத்திலிருந்து வடிந்த ஒவ்வொரு துளி இரத்தமும், ஆமென் ஹல்லேலூயா. வேத ஆராய்ச்சியாளர்கள் இவ்வனமாக சொல்லுகிறார்கள், இயேசுவின் சரீரத்திலிருந்து 6.5 லிட்டர் இரத்தம், 6.5 லிட்டர் இரத்தம் முழுவதுமாக கசிந்து வெளியேறினது என்று. அவருடைய சரீரத்தில் ஏறத்தாழ முதுகில மாத்திரம் ஆழமான காயங்கள், அந்த வாரினால் அடித்து சதை பித்து இழுக்கப்பட்ட காயங்கள் 150க்கு மேல் காயங்கள் முதுகிலே மாத்திரம். மொத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் எனக்காக உங்களுக்காக ஏற்றுக்கொண்ட காயங்களின் எண்ணிக்கை 5480 காயங்கள். ஆமென் ஆமென். நீரும் இரத்தமுமாக கடைசி துளி இரத்தம் வரைக்கும் 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டிருக்கிறார் தாகத்தினால. 17 மணி நேரம் தாகத்தினாலே அவதிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தாகமாக இருந்தது எனக்காக உங்களுக்காக. இயேசு தாகமாக இருந்தது எனக்காக, பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனிதர்களுக்காக, சாபத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்காக, தேவனை அறிந்தும் பாதாளத்தை நோக்கி அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவே அவர் தாகமாய் இருந்தார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், பிதாவின் வலது வாரிசத்தில் செல்ல பிள்ளையாய் வீற்றிருக்கிறவர், மகிமையை விட்டு இறங்கி ஆமென் அவர் பூமிக்கு வந்தது நம்மை மீட்டெடுக்கும்படியாக, உங்களை மீட்டெடுக்கும்படியாக. இந்த சத்தத்தை கேட்கிற எந்த நபராக இருக்கட்டும், ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வேதனைகள் எல்லாம் நமக்காக, அவர் பட்ட காயங்கள், ஆமென். எந்த மனிதனாலையும் இப்படிப்பட்ட காயங்களை சற்று கூட சகித்து இருக்க முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் தெய்வத்தன்மையின் சொரூபமாக இருந்த நேரத்திலும் முழுவதுமாக 100% மனிதனைப் போலவே அவர் இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். வலிகளும் வேதனைகளும், ஆமென்
ஆமே ஓரகபஷேகரதனர ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய தலையிலே சிரசிலே இருந்த முட்கள் மாத்திரம் 17 முட்கள். 17 முட்கள். ஆண்டவரே எல்லாம் எனக்காக. ஆமென். எங்கள் மேலே இருக்கிற சாபத்தை, தலைமுறை சாபங்களை, ஆமென், கற்பத்திலிருந்து பின்தொடர்கிற தலைமுறை சாபங்களை முறித்தெறியும்படியாக உம்முடைய சிலுவையில் முள்முடியில் சாபமான முள்முடியை எங்களுக்காக நீர் ஏற்றின ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா, அதை நினைக்க நினைக்க இருதயம் உடைகிறது. ஆமே, என்னை அணைக்கும் கரத்திலே அப்பா உங்க காயம் ஆண்டவரே. ஆமே ஆமே, நம்முடைய சமூகத்தில் என்ன தாழ்த்துகிற ஆண்டவரே, இதை போல என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை தர இந்த உலகத்தில் வேற எந்த நபராலையும் முடியாது. அவன் உம்மை போல என்னை நேசிக்க வேற எந்த மனுஷனாலையும் கூடாது ஆண்டவரே. உம்மை போல என்னிடத்தில் அன்பு கூற வேற யாராலும் முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். ரீகால ஷிகதரனா அன்பே உம்முடைய பாதத்தில் தாழ்த்துக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை தருகிறப்பா, என்னை கல்வாரி பாதத்தில் தருகிற ஆண்டவரே, உடைய ரத்தத்துக்குள்ள என்னை தருகிற ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். சரீரத்திலிருந்து மொத்தம் 6.5 லிட்டர் ரத்தமும் ஆமென் பூமியில் சிந்தத்தக்கதாக, அந்த எருசலேமின் வீதிகளிலே சிந்தத்தக்கதாக, கெத்செமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் சிந்தப்படத்தக்கதாக, ஆமென், அவர் நடந்து போன வீதிகளில் எல்லாம் அவருடைய ரத்தம் எனக்காக ஆண்டவரே என்னை மீட்கும்படியாகப்பா, என்னை மீட்கும்படியாக தானே ஆண்டவரே, என் பேரில் அன்பு வைத்ததினால தானே ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் மேலே நீர் அன்பு கூர்ந்ததினால தானப்பா இந்த காயங்களும் இந்த ரத்தங்களும். உடைய பாதத்தில் நான் வரேன்ப்பா, என்னை தருகிற ஆண்டவரே. நீங்கள் போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும்ப்பா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உங்கள் பாதத்தில் என்னை தாழ்த்தி தருகிற ஆண்டவரே. எல்லாரும் தியானிங்க, அவருடைய கல்வாரியை தியானிங்க, அவருடைய சிலுவையை தியானிங்க, அவருடைய நினைவு கூர்ந்து, அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பே 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 அன்பே. ஆமே ரிகமஷகலரதரல சிகரதனரா. அமேன் ஆண்டவரே, அமேன் ஆண்டவரே, அமேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த சிலுவை கள்ள ஆண்டுடைய கரத்தில் பக்கத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறா, ஆமே ஆண்டவரே, உடைய பரதீசில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று, அடியேனை நினைத்தருளும் என்று. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே, நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஆமே, நம்முடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. ஆமே, ஒப்பு கொடுங்க. அநேகரை கர்த்தருடைய ரத்தம் கல்வாரி விடுவிக்கும். ஆமென். அநேகர் போதைகளுக்கு அடிமைப்பட்டு, குடிவெறிக்கும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு விடுபட முடியாமல் சிக்கி கொண்டிருக்கிறவர்களை கல்வாரி ரத்தம், சிலுவை அன்பு மீட்டெடுக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நம்முடைய சரீரம், ஆமென், ஒவ்வொருவருடைய சரீரமும் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய சரீரங்களிலே அத்தனை காயங்களை அவர் ஏற்றார். அந்த 5480 காயங்களும் நாம் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உன் சரீரம் கெட்டு போகணுங்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. உன் சரீரம் ஆரோக்கியத்தோடு பிழைத்திருக்கணுங்கிறது தான் கர்த்தருக்கு சித்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வருகையில், மணவாளனுடைய வருகையில் கரை திரை இல்லாமல் கற்புள்ள கன்னிகையாய் இந்த சரீரத்திலிருந்து மறுரூபமாகி அவரை சந்திக்கும்படியாகத்தானே இத்தனை காயங்கள்.
ஓ ரிகமா ஷகலரடரா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். ரிகபா ஷகலதன ரகசியாத்து நிரிபரது ரகடகசியாத்தனரோ. ஆமென். எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை என் சிந்தை செயல்களா அனுதினம் மோங்கடித்தே மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். என் சிந்தை செயல்களா அனுதினம் நோகடித்தே மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். என் சிந்தை செயல்களால் அனுதின நோகடித்தே மனம் வருந்தி என் சிந்தை செயல்களால் அனுதினம் அப்பா அப்பா ஹல்லேலூயா ஆமென். கிருபையாயிருங்கப்பா, பாவங்களை மன்னிங்கப்பா, கிருபையாயிருங்க. எல்லாரும் சத்தம் உயர்த்தி என் வாழும் நாள் ஒரு ஆமென் ஆமென் உமக்காக ஒப்படைக்கிறேன், உமக்காக என்னை தருகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. இயேசுவே உமக்காகத்தான் என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, thank you glory. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கல்வாரி ரத்தம் ஒவ்வொருவரையும் மூடி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சிலுவை ரத்தம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய ரத்தத்தை தியானித்து தியானித்து ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்துக்குள்ளாய் பலப்படு சகோதரி, அவருடைய ரத்தத்துக்குள்ளாய் பலப்படு சகோதரா. அவருடைய ரத்தத்தில் இருக்கிறதான அதிகாரத்துக்குள்ளாய் நீ பலப்படு. ஆமென் ஆமென். இந்த நாட்களிலே அவருடைய கல்வாரியை தியானிக்கிற இந்த நாட்களிலே உன்னை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தப்படுத்துகிற இந்த நாட்களிலே அவருடைய ரத்தத்துக்குள்ள பலப்படு. எத்தனை பேர் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள நான் பலப்பட விரும்புகிறேன். அவருடைய ரத்தத்துக்குள்ள பலப்பட பலப்பட
பிசாசுகளை எதிர்க்கத்தக்கதான வல்லமையும் அதிகாரத்தையும் ஆவியானவர் உன் மீது வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய கல்வாரியில பலப்படுகிறீர்களோ அவருடைய அன்பிற்குள்ளாய் திரும்பவும் வேரூன்றி கட்டப்படுவீர்கள். சகோதரி, நீ கர்த்தருடைய அன்புக்குள்ளாய் திரும்பவும் வேரூன்றி கட்டப்படுவாய். அவருடைய அதிகாரத்திற்குள்ளாய் நீ பலப்படுவாய். ஓ ரகமா ஷகதன. சாதாரணமாய் அல்ல, அவருடைய கல்வாரியும் அவருடைய இரத்தமும் அவருடைய அன்பும். ஆமென். என் இயேசு அவர் சாதாரணமானவர் அல்ல. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா அந்த ஹாரங்களும் அடிபணியும், எல்லா பிசாசுகளும் அடிபணியும். ஆமென். அவருடைய நாமத்தில் இருக்கிற இரத்தத்தில் இருக்கிற அதிகாரத்தை சொல்ல சொல்ல ஆவியானவர் உன்னையும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக அதிகாரப்படுத்துகிறார். இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க துவங்குங்க. ரிகபா ஷகல தரனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறுதல் உண்டாகிறது, மாறுதல் உண்டாகிறது. ரிகபா ஷகல ரதனரகதனர. ரிகபரபலபோ சந்தராதரகசியாத்தனரே. ரிகேலேலே ஷேகே மஹப்சந்தர திரபலபோ ரத்தினே ஹம்தல் பிரௌடபல துனாதரகசியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய கல்வாரி இரத்தத்தினால சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உடைய இரத்தம் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கல்வாரி இரத்தம் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உடைய கல்வாரி இரத்தம் கழுவட்டும். ஹல்லேலூயா. ஓ ரபர ஷகமலிமல ரஷகலரா. எல்லாரும் உணர்ந்து சொல்லும் ஆமே. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் இந்த நாளில் சுத்திகரிக்கப்படட்டும். முதலாவது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கல்வாரி இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போமா? கடைசி சொட்டு இரத்த வரை நமக்காக சிந்தி இருக்கிற நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், அநியாயங்களுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய் சிந்தி இருக்கிற இயேசு இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து எல்லாரும் துதிங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன். குடும்பத்தில் மறைந்து செயல்படுகிற சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், ஆமீன், மறைந்து செயல்படுகிற வியாதிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், ஆண்டவரோடு கூட ஒரு பொது ஐக்கியம் உண்டாகும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் இணைக்கி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணம் ஆரம்பமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒரு விசை கூட சுத்திகரித்து ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். இந்த சத்தம் கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை அர்ப்பணிங்க, அப்படி அர்ப்பணிங்க. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தொடர் ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் நாளாய் மாறப்போகிறதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி இரத்தம் சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ ராமா லீமால ரஷகல ரீபால ரஷகலரா. அப்படியே ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்ம நேசரை நோக்கி வாஞ்சிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஒப்பு கொடுக்க தான் சத்துரு விட மாட்டான். உங்களை அர்ப்பணிக்க தான் சத்துரு விட மாட்டான். ஏன்னா சத்துருக்கு தெரியும் உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னா, ஆமென் ஆமென், அவனால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க எல்லாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரிமால ரஷகமலிமால ரஷகலரா. ஆண்டவரே, நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்களுமை துதிக்கிறோம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓரபா லிமால ரஷகலரா. ஆமென். உங்க சிந்தையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விழுகிறது போல, அவருடைய சிரசிலிருந்து வடிகிற ரத்தம் விழுகிறது போல தியானித்து ஜெபிங்க.
ஜெபிங்க. சிந்தையை மட்டும் சிதற விடக்கூடாது. ஆமே. அநேகருடைய சிந்தையை ஆண்டவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், இருதயத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இந்த ஜபம் மறைந்து செயல்படுகிற சத்துருக்களை அழிக்கிற ஒரு ஜபா, வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாய் மூடுகிற ஒரு ஜபா. ஆமே நாமே நாமே நாமே. உன் வீட்டை சுற்றிலும் இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது. உன் பிள்ளைகளை ஆண்டவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது. ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ ஆண்டவரே, எல்லாம் இந்த நாள்ல ஆண்டவரே தடைகள் விலகும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா லிமாலா ரஷகலா ரிமாலா ரகலா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லையெங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவ எல்லையெங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியே. யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ அருவியே. யுவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தீன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள், கல் தீன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடா நற்பீதா நலமருள்வா. நாபத்திறந்து எல்லாரும் நற்பீதா நலமருள்வா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியே. யோவேளையில் அருவியே. யோவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொல்கதா மேட்டில் உள்ள கல்வாரி மலையில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அண்டையிலே நான் வருகிறேன்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, அந்த சிலுவை இரத்தத்துக்கு உள்ளாக நான் வருகிறேன்பா. உடைய விழாவில் வடிந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எவ்வளவு தூரம் இந்த நாளில் நீங்க இரத்தத்தை அறிக்கை செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். இந்த 5 நாட்கள் நாம இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தை தான் திரும்ப 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 அறிக்கை செய்ய போகிறோம். இயேசு இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தலைமுறை தலைமுறையாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகளை கர்த்தர் உடைத்து போடும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா
லோயா. ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தம் என்னை கழுவட்டோன்னு சொல்லுங்க. ஹாலே லோயா. என் பிள்ளைகளை கழுவட்டோன்னு சொல்லுங்க. ஹாலே லோயா. ஓ ரபா ரஷா கலா ரீமா ரகலரா. ஆமே. சத்துரு உன்னை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அடையாளமா இருக்கணும். ஆமென் ஆமென். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி அக்கினி மகிமை மூடத்தக்கதாய் கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடு. ஹாலே லோயா. ஆமென். உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. ஆட்டுக்குட்டி ரத்தம் சுத்திகரிக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5 நாட்கள் சுத்திகரிப்பின் ஜபத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற பாவத்தின் வல்லமைகளெல்லாம் வேறு பிரிக்கப்படுகிற நாட்கள். வேறு பிரிக்கப்படுகிற நாட்கள். ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை வாதாடி கொண்டிருந்த பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிற நாட்கள். பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் அழியப்படுகிற நாட்கள். கரங்களை தட்டி ஆண்டுடைய சமூகத்தில் துதிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. ஓ ரபா ரிஷா கமா லிமா லா ரா லா ரா. ஹல்லேலூயா. ஓரிமல ரஷகலரா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சொட்டு சொட்டாய் என் மேல விழுகிறதுன்னு சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொட்டு சொட்டா என் மேல விழுகிறது. என் பிள்ளைகள் மேல விழுகிறது. என் குடும்பத்தின் மேல விழுகிறது. ஆமென். விழுகிறது சொல்லு. விழுகிறது விழுகிறது. இயேசுவின் ரத்தம் சொட்டு சொட்டா என் மேல விழுகிறது. இந்த சபையின் மேல விழுகிறது. என் வீட்டின் மேல விழுகிறது. பாளையத்தின் மேல விழுகிறது. சபை பரிசுத்தமாகிறது. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் பரிசுத்தமாகிறார்கள். ஆமென். நீ பரிசுத்தமாகிறாய். இயேசுவின் இரத்தத்தினால நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். இயேசுவின் இரத்தத்தினால நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். இனி சாத்தான் வாதாட முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபி. ஒப்பு கொடுத்து ஜெபி. இயேசுவின் இரத்தம் சொட்டு சொட்டாய் உன் சிரசில விழுகிறது விழுகிறது விழுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரிமா லபா லபா லபரா. கண்ணீரோடு அழுது அழுது ஜெபி. அழுது அழுது ஜெபி. ஹல்லேலூயா. அழுது அழுது ஜெபி. ஆமென். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு ஜெபி. விசுவாசத்தோடு ஜெபி. ஹல்லேலூயா. ஓ ராமா லீமா லா ரஷகலரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்படியே தியானித்து தரிசித்து ஜெபி பாப்போம். ஆமென். முள்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிரசில் இருந்து வழிகிற ரத்தம். முள்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிரசில் இருந்து வழிகிற ரத்தம் என் சிரசில் விழுகிறது. என் சிந்தனையில விழுகிறது. என் எண்ணங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. சொல்லு. ஆமென். சிந்தனையில விழுகிறது. என் எண்ணங்களை சுத்திகரிக்கிறது. என் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென். நான் குடும்பத்தில் பிறருக்கு விரோதமா நினைத்த நினைவுகள் எண்ணங்கள் எல்லாவற்றை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பாப்போம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ ராமா ரீமா ரா லா ரா ஷகா லா ரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே அந்நியனும் ஆண்டவரே பரதேசியுமா இறந்த எனக்காக என் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய கடைசி சொட்டு ரத்த வர சிந்தினீங்களே அப்பா. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. சிந்தையை சிதற விடாதுங்க. சிந்தையை சிதற விடாதுங்க. அந்த சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவையில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறதை நோக்கி பார்த்து அப்படியே தியானித்து ஜெபிங்க. தியானித்து ஜெபிங்க. ஆமென். சாபமான முள்முடியை நமக்காக தலையிலே சுமந்தாரே. என் சாபத்தை மாற்றும்படியாக அல்லவா. என் சாபத்தை மாற்றும்படியாக அல்லவா. இந்த 5 நாட்கள் ஜெபம் முடிவதற்குள்ளாக அநேகருடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற சாபத்தின் அடையாளங்கள் எல்லாம் மாறப்போகிறது. சாபத்தின் அடையாளங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த ஜெபம் சாபத்தின் அடையாளங்களை மாற்றுகிற ஜெபம். ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை உன் குடும்பத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். உன் சரீரத்தில் சாபத்தின் அடையாளங்கள்
அடையாளங்களை மாற்றி ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை நான் வைப்பேன்னு சொல்றாரு ஆவியானவர் சொல்லுகிறாரு. ஆமென் 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 ஆமென். அந்த சிலுவையில ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய சிரசிலிருந்து ஆண்டவர் வடிகிற ரத்தத்தை தியானிக்கிறவனுடைய வாழ்க்கையில இனி சாபம் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆமென் ஆமென். இந்த 5 நாட்களை நீ பயன்படுத்திக்கொள். இந்த 5 நாட்களை பயன்படுத்திக்கொள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிரசிலிருந்து சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் உன் மேல விழுகிறது, உன் மேல விழுகிறது, உன் மேல விழுகிறது, உன் சிரசில விழுகிறது. அது சாபத்தின் அடையாளங்கள் இப்பொழுது வேறறுக்கப்படுகிறது, வேறறுக்கப்படுகிறது. உன் குடும்பத்தில் போராடுகிற சாபத்தின் அடையாளங்கள் வேறறுக்கப்படுகிறது. இனி கர்ப்பம் விழுகிறது இல்லை, மலடும் தேசத்தில் இருப்பது இல்லை. ஓ மூல வியாதிகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பாரங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜபி, ஒப்பு கொடுத்து ஜபி. ஆமே உன் மேல அன்பு கூர்ந்து, உன் மேல அன்பு கூர்ந்து. ஆமே நாவ திறந்து சொல்லு, என் மேல அன்பு கூர்ந்துன்னு சொல்லு. ஆமீன். உன் மேல அன்பு கூர்ந்து சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்திருக்கிறா, சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்திருக்கிறா. ஆமீன். ஆண்டவரை பார்த்து சொல்லு, எனக்காக சிலுவையிலே நீர் சாபமானபடியினாலே சகல சாபங்களிலும் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லு. ஆமீன். எனக்காக சிலுவையிலே ஓ நீர் சாபமான ஆண்டவரே முள்முடியை சுமந்திருக்கிறபடியினாலே நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இனி சாபம் என்னை தொட முடியாது, சாபத்தின் அடையாளங்கள் என்னை தொட முடியாது. ஆமென். தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிற பிதாவே, ஜெபிக்கிற பிதாவே. சாப கட்டுகள் வேறறுக்கப்படுகிறது, சாபத்தின் அடையாளங்கள் வேறறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் இருக்கிற வல்லமை உன் நரம்புகளை இறங்குகிறது, எலும்புகளை இறங்குகிறது, இரத்த நாணங்களை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை ஆவியில் இறங்குகிறது, ஆத்மாவில் இறங்குகிறது, சரத்தில் இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி உன்னுடைய வாழ்வில் இனி ஒரு சாபம் இராது, உன்னுடைய வாழ்வில் இனி ஒரு சாபம் இராது. ஆமே. நீ உண்மையை அறிக்கை செய்து ஜெபித்தாயானா உன் வாழ்வில் ஒரு சாபம் இராது. அந்த சாபத்தின் அடையாளங்கள், சாபத்தின் சங்கிலிகள், சாபத்தின் கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படுகிறது, இன்னைக்கு அறுக்கப்படுகிறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கைகளிலிருந்து வடிகிற இரத்தம் உன் கைகளில் விழுகிறதா தியானித்து ஜெபி, உன் கைகளில் விழுகிறதா தியானித்து ஜெபி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆமென் அவருடைய கைகளிலிருந்து வடிகிற இரத்தம் உன் கைகளில் விழுகிறதா தியானித்து ஜெபி, தியானித்து ஜெபி. ஆமென் ஆமென். தியானித்து ஜெபிக்கும் போது நீ கைகளினால் இத்தனை நாட்கள் இந்த நொடி வரை நீ செய்திருக்கிற பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தம் கழுவுகிறது, இயேசுவின் இரத்தம் சுத்திகரிக்கிறது, இயேசுவின் இரத்தம் சுத்திகரிக்கிறது, இயேசுவின் இரத்தம் சுத்திகரிக்கிறது. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Oraba lima laba laba rasha kalara, lima la rasha kala, rima la rakalara. ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும், 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 கழுவட்டும். உள்ளார்ந்த மனிதனை கழுவட்டும் சொல்லுங்க. உள்ளார்ந்த மனிதனை கழுவட்டும், கழுவட்டும்பா. என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படியா, என் வீட்டை சுத்திகரித்துக் கொள்ளும்படியா, என் பிள்ளைகளை சுத்திகரித்துக் கொள்ளும்படியா, கொடுத்திருக்கிற சபையை சுத்திகரித்துக் கொள்ளும்படியா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு தருணம்பா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு தருணம்பா. நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே, பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய இரத்தத்தினால் உண்டாகியிருக்கிற விடுதலை மீட்பு எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியா, ஊழியத்தில் உண்டாகும்படியா, ஊழியத்தில் செயல்படும்படியா, குப்பைகள் வெளியேறும்படியா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ரீபாலா ராலா ரீமாலா ராலா ரா ரிபால மோஹட ரா ஷாகாலாரா. இரத்தம் சுத்திகரிக்கட்டும், இரத்தம் சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தம் சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே, கழுவட்டும் ஆண்டவரே. இரத்தம் வரும்போது இருந்தால் வெண்மையான பஞ்சாய் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படியாய், வசனத்தின்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுத்திகரிக்கப்படுவார்களாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் சுத்திகரிக்கப்படுவார்களாக. Hallelujah, hallelujah, hallelujah. Orimalaba, limalaba, limala, rashakalara. இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வடிகிற இரத்தம் உனக்காக சத்துருடைய தலையை நசுக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வழிகிற இரத்தம் உனக்காக, உனக்காக ஆமென் சத்துருடைய தலையை நசுக்கி இருக்கிறது. ஆமென் ஆமென். விசுவாசி, விசுவாசி, விசுவாசித்து ஜெபி. ஆமென் ஆமென். அப்பா உம்முடைய பாதத்தில் வடிகிற இரத்தம் எனக்காக சத்துருடைய தலையை நசுக்கி இருக்கிறது. ஆமென்.
ஆமென். இந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். சொட்டு சொட்டாய் விழுகிறது. உம்முடைய பாதத்தில் வடிகிற ரத்தம் சொட்டு சொட்டாய் என் மேல விழுகிறது, என் மேல விழுகிறது, என் மேல விழுகிறது. என் பாதத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது, என் உள்ளத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. நான் உம்முடைய பாதத்தை கட்டி பிடித்திருக்கிறேன். உம்முடைய பாதத்தில் வடிகிற பரிசுத்த ரத்தம் என் கை வழியாய் என் இருதயத்தில் விழுகிறது, என் இருதயத்தில் விழுகிறது, என் நாவில் ஆண்டவரே விழுகிறது. என்னை சுத்திகரிக்கிறது, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரிமல பலிமல ரஷகலரா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய. ஆமென். சாத்தான் சத்துரு இதுக்கு தான் விட மாட்டான். இயேசு இரத்தத்தை அறிக்கை செய்ய விடவே மாட்டான். ஆமென். அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய. ஆமென். சாத்தானை நீ தோற்கடித்து கொண்டிருக்கிறாய், நீ தோற்கடித்து கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தில் மறைந்து போராடுகிற சாத்தானை தோற்கடித்து கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மறைந்து போராடுகிற சத்துருவை தோற்கடித்து கொண்டிருக்கிறாய். நாவ திறந்து ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய கல்வாரி இரத்தம் என்னை கழுவட்டும், என்னை கழுவட்டும். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது வசனத்தின்படியே ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே ஆண்டவரே சாத்தானை ஜெயம் எடுக்கிறோம், சாத்தானை ஜெயம் எடுக்கிறோம். குடும்பத்தில் போராடுகிற சாத்தானை ஜெயம் எடுக்கிறோம். எங்க சரீரத்தில் போராடுகிற சாத்தானின் வல்லமைகள் அழியட்டும். சொல்ல சொல்ல ஓரிமல ரஷகமலி மல ரஷகல ரிமல ரகலரா. ஆமென், 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 ஆமென். அவன் நரம்புகளை சுத்திகரிக்க ஒப்புக்கொடு, எலும்புகளை சுத்திகரிக்க ஒப்புக்கொடு. ஆமென், ஆமென். எலும்புகளை பரிசுத்தம் உண்டாகிறது, அவன் எலும்புகளை பரிசுத்தம் உண்டாகிறது, எலும்பு மஞ்சையில பரிசுத்தம் உண்டாகிறது. பாவம் அநேகருடைய எலும்புகளை ஒட்டி பிடித்திருக்கிறது, ஒட்டி பிடித்திருக்கிறது. இன்னைக்கு உன் எலும்பு ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஆமென். தரிசித்து ஜெபி. ஆண்டவரே, என் எலும்பில் உம்முடைய ரத்தம், என் எலும்பில் உம்முடைய ரத்தம் பாயட்டும், என் எலும்புல உம்முடைய ரத்தம் பாயட்டும், என் நரம்புல உம்முடைய ரத்தம் பாயட்டும். நீ ஒப்பு கொடுக்கும் போது எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள் மாறுகிறது, நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள் மாறுகிறது. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபி, ஊக்கமாய் ஜெபி, விட்டு கொடுத்து ஜெபி. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா 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 எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள் இப்பொழுதே மாறுகிறது. எலும்பில் இருக்கிற பாவத்தின் வல்லமை, பாவத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் அழிக்கப்படுகிறது. ஆமென். இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தின் மூலமா நீ விடுதலையாக்கப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடாம ஜெபிங்க, விடாம ஜெபிங்க. சிந்தையை மட்டும் சிதற விடக்கூடாது, சிந்தையை மட்டும் சிதற விடக்கூடாது. ஆவியானவர் தெளிவாய் சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த 5 நாட்கள் ஜெபத்தை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இந்த 5 நாட்கள் ஜெபத்தின் மூலமாய் அநேக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் விடுவிக்கப்பட போகிறது. சபையில் திரளான ஜனங்கள் வந்து சேர போகிறார்கள். ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு பண்ண போகிறார். உன் குடும்பத்தில் ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமென். இயேசு இரத்தத்தினால் உண்டாகிற மாற்றம், ஆமென். இயேசு இரத்தத்தினால் உண்டாகிற மாற்றம், ஆமென். உன் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது, சபையில் வெளிப்பட போகிறது. சபையில் இந்த நாள்ல இருந்து இனிமே அக்கினி பற்றி எரிகிறதை பார்ப்பாய். பரலோக மகிமை இறங்கி ஆளுகை செய்கிறதை பார்ப்பாய். உன் வீடுகள்ல அக்கினி மகிமை இறங்குகிறதை பார்ப்பாய். ஆமென், ஆமென், ஆமென். ஓ ரபா லா ரா ஷகா லாரா. எல்லாரும் கரங்களை தட்டி விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. யாரும் கரங்களை தட்டாம இருக்க கூடாது. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிங்க. ஆமென், 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 ஆமென். நீ இன்னைக்கு விடுவிக்கப்படுகிறாய், நீ விடுவிக்கப்படுகிறாய். உன்னை கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இயேசு இரத்தத்தினாலே, இயேசு இரத்தத்தினாலே அழிக்கப்படுகிறது. இப்பொழுது சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இயேசு இரத்தத்தினாலே நீ விடுவிக்கப்படுகிறாய், நீ விடுவிக்கப்படுகிறாய். இயேசு இரத்தம் உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரை நரம்புகள் எலும்புகளை ஊன்றி பாய்கிறது, ஊன்றி பாய்கிறது, ஊன்றி பாய்கிறது. இயேசு இரத்தம் உன் நரம்புகளை ஊன்றி பாய்கிறது, எலும்புகளை ஊன்றி பாய்கிறது. பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஜபி ஜபி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென். நீ ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கும் போது உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கட்டளை இடுகிறார், விடுதலை கட்டளை இடுகிறார். நீ ஜபித்து கொண்டிருக்கும் போது ஆமென், உன் குடும்பத்தில் உன் தாயாருக்கு அற்புதம் செய்கிறார், உன் தகப்பனாருக்கு அற்புதம் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஒரு விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்க நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம்.
எடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நரம்புகள் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எலும்புகள் இயேசுவின் ரத்தம். ஆமென். சதை பகுதியில் இயேசுவின் ரத்தம். ரத்த நாணங்கள் இயேசுவின் ரத்தம். பாயட்டும், பாயட்டும், சொல்லு, பாயட்டும். எனக்காக ஆண்டவரே, நாம திறந்து அறிக்கை செய். எனக்காக இயேசப்பா, சத்தம் உயரட்டும். எனக்காக இயேசப்பா, எனக்காக ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. என் குடும்பத்தை மீட்கும் பொருளாய் உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஓரி மலர ஷகமலி மலர ஷகலரி மலர. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓர மலர ஷகலரி மலர ஷகலர. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாமத்தில உலாவுகிற கர்த்தர், வாமத்தில உலாவுகிற கர்த்தர். ஆட்டுக்குட்டியானவரே, உடைய கல்வாரி ரத்தம் என்னை ஆளுகை செய்யட்டும்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சவுக்கால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் முழுவதிலும் இருந்து வடிகிற ரத்தம் உன்னை கழுவுகிறது, உன்னை கழுவுகிறது, உன்னை சுத்திகரிக்கிறது, உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது, உன்னை பரிசுத்தவானாய் நிலைநிறுத்துகிறது. ஆமென். சவுக்கால் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்திலிருந்து, இயேசுவின் சரீரத்திலிருந்து வடிகிற ரத்தம். சவுக்கால் நொறுக்கப்பட்ட அடிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்திலிருந்து வடிகிற ரத்தம், வடிகிற ரத்தம் உன்னை கழுவுகிறது, உன்னை கழுவுகிறதுமா, உன்னை சுத்திகரிக்கிறதுமா, உன் பாவங்களை சுத்திகரிக்கிறது, உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது. இனி உன்னை யாரும் குற்றவாளியா தீர்க்க முடியாது. எந்த சாத்தானும் உன்னை குற்றவாளியா தீர்க்க முடியாது. உன் பாவத்தை சுட்டிக்காட்ட முடியாது. ஆண்டவராய் இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது. ஆமென், சுத்திகரிக்கிறது. நீ நீதிமானாய் மாறுகிறாய், நீதிமானாய் மாறுகிறாய், நீ பரிசுத்தவானாய் மாறுகிறாய். விட்டு கொடுத்து ஜெபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிமா லபா லிமா லபா லிமா லபா லிமா லபா. ஓ ரிமா லபா லிமா லபா லிமா லபா ரபா. ஓ ரிமா லா ரஷகலாரா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மணவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், மணவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆத்தும மணவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால, விடுதலை இயேசுவின் நாமத்தினால, விடுதலை இயேசுவின் இரத்தத்தினால, விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடு வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் சத்தமாய். வல்லமை தேவை தேவா, வல்லமை இன்றே தேவை தேவா, அதை இப்போ ஆண்டவரே இப்போ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, அக்கினியின் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுடைய விலாவிலிருந்து ஏவாள் வந்தது போல இயேசு கிறிஸ்துடைய
விலாவில் ஈட்டினால குத்தும் போது அந்த விலாவிலிருந்து வடிந்த பரிசுத்த இரத்தத்தினால, இயேசுவின் புண்ணியத்தினால பாருங்க, கிறிஸ்துவுடைய மணவாட்டியாகிய நாம உருவாகி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எதுல உருவானோம்? இயேசு கிறிஸ்துடைய விலாவிலிருந்து வடிந்த இரத்தத்தினால உருவாகி இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆதாமுடைய விலாவிலிருந்து ஏவாள் வந்தது போல ஆத்ம மணவாளனாகி இயேசு கிறிஸ்துடைய விலாவில் வடிந்த பரிசுத்த இரத்தத்தில் நீரிலும் நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முடிந்தால் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க. உணர்ந்து ஒப்பு கொடுக்க போறீங்க. உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய விலாவில் தொடிந்த பரிசுத்த இரத்தம், உம்முடைய விலாவில் தொடிந்த பரிசுத்த இரத்தம், சபையாய் நாங்கள் உருவாகி இருக்கிறோம்ப்பா, மணவாட்டியாய் நாங்கள் உருவாகி இருக்கிறோம்ப்பா. கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரீமாலா ரஷகமா லீமாலா பாரா. நாவை திறந்து அறிக்கை செய்யுங்க. எவ்வளவு தூரம் அறிக்கை செய்கிறீங்களோ அந்த விலாவை பாருங்க. ஆமே, ஆதாமுடைய விலாவிலிருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அதே போலத்தான் ஆத்ம மணவாட்டியாகிய நம்மை, ஆமேன், ஆத்ம நேசர் அவருடைய விலாவில் வடிகிற இரத்தத்தினாலே உருவாக்கி இருக்கிறார். அப்படியே அந்த விலாவை நோக்கி பாருங்க. அந்த விலாவிலிருந்து இரத்தமும் நீரும், கடைசி சொட்டு இரத்தமும் நீரும் நமக்காய் சிந்தப்பட்டது, சிந்தப்பட்டது, சிந்தப்பட்டது. அப்படித்தான் நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இரத்தத்துக்குள்ளாக தான் நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இந்த சத்தம் கேட்டு தூர இடத்திலிருந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமா. இந்த ஜபவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையா இருக்கும். இந்த ஜபவனுடைய வாழ்க்கையில மிகுந்த பலனா இருக்கும். இந்த ஜபவனுடைய வாழ்க்கையில, ஆமேன், அடுத்த கட்டத்துக்கு நேராய் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை கொண்டு செல்லுகிறதா இருக்கும். இந்த ஜபத்திற்கு பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையில எந்த சத்துருவனை தடை செய்ய முடியாது. அதற்காகவே ஆவியானவர் இந்த ஜபத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நீ ஜபிக்க ஆரம்பி, ஜபிக்க ஆரம்பி. விட்டு கொடுத்து ஜபி. ஆமேன், நீ இரத்தத்துக்குள்ள விட்டு கொடுத்து ஜபி. வேற எந்த சிந்தை வேண்டாம், வேற எந்த காரியத்துக்காக நீ ஜபிக்க வேண்டாம். ஆட்டுக்குட்டிய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து ஜபிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபாலா ரஷகாலா ரீமாலா ரகாலாரா. ஆமென். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத வண்ணமாய், ஆமென், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள ஒரு மணவாட்டியாய் கிறிஸ்துவுக்கு முன்பதாய் உன்னையும் என்னை நிறுத்தும்படியாக ஆட்டுக்குட்டி இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். ஒரு பிழையற்ற ஆமென், பிழையற்ற, ஆமென், ஒரு கற்புள்ள கன்னியாய் உன்னை நிறுத்தும்படியாய், ஆமென், ஆமென், இயேசு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. சொல்லு, எனக்காக ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே, என் சரீரத்துக்காக ஆண்டவரே, என் ஆத்மாவுக்காக ஆண்டவரே, என் ஆவிக்காக ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்படபடியாய், சுத்திகரிக்கப்படபடியாய், என் வீடு சுத்திகரிக்கப்படபடியாய், என் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படபடியாய், ஆமென், என் பாளையம் சுத்திகரிக்கப்படபடியாய் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடைய கல்வாரி இரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க பாப்பா. ஹல்லேலூயா. ஓ ராமா லீமாலா ரஷகாலாரா ரிமாலமா ரபோ ஷபலமா லீமாலமா ரபரா. ஒரு புதிய கிருபை, புதிய கிருபை இந்த நாள்ல இருந்து இரத்தத்தில் புறப்படுகிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளும் வெளிப்பட போகிறது, வெளிப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் புறப்படுகிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தை ஆளுகை செய்ய போகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியானவரே மகிழ் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரிமாலா பலிமாலா பரிஷகமா லிமாலா ரஷகலாரா. ஆட்டுக்குட்டியானவரே மகிழ் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அப்படியே இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் துதிங்க பார்ப்போம். எல்லாரும் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென், ஆமென். முடிந்தால் இரண்டு கரங்களை கொஞ்ச நேரம் பரகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி
உயர்த்தி ஆண்டவரே உடைய இரத்தத்துக்குள்ளாய் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவரே, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து அலைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை உடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. என் புருஷனா இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. நாவ திறந்து சொல்லுங்க அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ரட்சிப்பு உம்முடையதல்லவோ, ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்த வர சிந்தினீங்களப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும்பா, குடும்பமா ரட்சிக்கப்படட்டும்பா. ஆண்டவர், உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகணுமே. நாங்கள் உம்முடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இப்ப ஜபித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே, யார் யாருக்காக ஜபிக்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவரே, அவர்கள் மேல ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஆண்டவரே சொட்டு சொட்டா விளட்டும்பா. தரிசித்து ஜபிங்க. உங்க பிள்ளையா இருக்கலாம், தூர இடத்துல படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்ல திருமணமாகி போயிருக்கலாம், பரவாயில்லை. ஆமீன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிங்க. ஒருவேளை மருத்துவமனையில் ஐசியூல கூட யாராவது இருக்கலாம், அவர்களுடைய ஆவியாத்ம சரத்தை ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜபிங்க. ஆண்டவர் விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. ரீபாலாபா லேமாலாபா ரிஷாகாலா ரீமாலா ரஷாகாலாரா. அல்லேலூயா. ஆமென். அறியாமைக்குள்ள இருக்கிறாங்கப்பா. இப்பிரபஞ்சத்தின் பிசாசான ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான்பா. ஆமென். ஒப்பு கொடுத்து ஜபிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய ரத்தம் விடுவிக்கட்டும் ஐயா. உம்முடைய ரத்தம் விடுவிக்கட்டும் அப்பா. உடைய ரத்தம் பிள்ளைகளை விடுவிக்கட்டும்பா. உடைய ரத்தம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய உச்சந்தல் உள்ளங்கால் வரை மூடட்டும். தலைமுறையாக இருக்கிற பாவங்கள் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஐயா. சொல்லுங்க வேண்டாம் ஐயா. தலைமுறையா நாங்க பட்ட கஷ்டம் ஆண்டவரே பிள்ளைகள் வேண்டாம் ஐயா. தலைமுறையா நாங்க சுமந்த சாபம் பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஐயா. பிள்ளைகள் ரத்தத்தினால கழுவிருங்கப்பா. அந்த சாபத்தின் அடையாளம் பிள்ளைகள் வேண்டாம் ஐயா. பிள்ளைகள் அந்த சாபத்தின் அடையாளத்தை சுமக்காண்டா ஐயா. ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை வைங்க ஐயா. ஆண்டவரே வைங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை வைங்கப்பா. இன்னைக்கு நாங்க உங்களுடைய பாதத்தில் கெஞ்சி ஜபிக்கிற ஆண்டவரே, உடைய பாதத்தை கட்டி பிடிச்சு ஜபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் அலைந்து தெரிய வேண்டாம் ஐயா. பிள்ளைகள் ஆண்டவரே வேதனைப்பட வேண்டாம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் பாவ உலகத்துக்குள் அழிந்து போக வேண்டாம் ஐயா. ஆண்டவரே, நாங்க உடைய பாதத்தை கட்டி பிடிச்சு கெஞ்சுற ஆண்டவரே. பிள்ளைகளை நினைத்தருளோ. இப்ப பிள்ளைகள் மேல உடைய ரத்தம் விளட்டும் ஐயா. உடைய சிரசிலிருந்து வடிக்கிற ரத்தம் விளட்டும் ஐயா. நாங்கள் கெஞ்சி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக அழுது ஜபிங்க. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்கு அழுது ஜபிங்க. உங்க பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் மூட போகிறது. அக்கினி மகிமை மூட போகிறது. நீ ஒப்பு கொடுத்தாயானா, நீ சரியா உணர்ந்து ஒப்பு கொடுத்தாயானா, உன் பிள்ளைகளை சுற்றிலும் இயேசு இரத்தம் மூடுகிறதை பார்ப்பாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறதை பார்ப்பாய். நடத்தையில, பேச்சையில, செயல்பாட்டுல ஒரு மாற்றம் உண்டாகிறதை பார்ப்பாய். அவன் ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடக்கிறதை பார்ப்பாய். ஆமென். ஒரு மாற்றம் உண்டாகிறதை பார்ப்பாய். உன் பிள்ளை ஆண்டவரை குறித்து பேசுகிறத பார்ப்பாய். ஆமென். உன் பிள்ளை ஆண்டவர்னு சொல்லுகிறத பார்ப்பாய். ஆமென். இன்னைக்கு யாது ஆண்டவர்னு சொல்லுகிற அதே நாவு, ஆமென், இயேசுவேன்னு கூப்பிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்ப்பாய். ஆமென். இயேசு இரத்தம் அதை செய்யும். இயேசு கிறிஸ்து இரத்தம் அதை செய்யும். ஓரி மலா பாலி மலா பாலி மலா பரி மலா பாலி மலா ரஷா காலாரா லிமா லமோ ஷபல பல மரடர போ ஷபல பல பல பரா. ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய வீட்டை ஒப்பு கொடுத்து சுத்திகரிங்க பாப்போம். வீட்டை ஒப்பு கொடுங்க, ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டை ஆமென் நிலைக்கதுக்குள்ள எல்லாம் பரிசுத்த ரத்தம் பூசினாங்களாம். பரிசுத்த ரத்தம் பூசின போது சங்கார தூதன் வீட்டை தொட முடியாம ஆமென் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகிற்று. அதே போல ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்ம வீட்டை சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு ரூமையா அப்படியே நினைச்சு பாருங்க. ஹாலை நினைச்சு பாருங்க, கிச்சனை நினைச்சு பாருங்க. ஆமென். உங்க வீட்டு லேண்டை நினைச்சு பாருங்க, வீட்டை சுற்றில நினைச்சு பாருங்க. அப்படியே நினைத்து பார்த்தப்பா உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்களுடைய ரத்தத்தினால வீட்டை மீட்டெடுக்கிறோன்னு சொல்லுங்க. ஆமென். உங்க லேண்ட் ஒருவேளை நீங்க வேற யாரிடத்துல இருந்தாவது வாங்கி இருப்பீங்க. ஆமென். அந்த லேண்டு ஆமென் அந்நிய வல்லமைகள், அந்நிய தேவர்கள்
பிள்ளைகள் அந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருப்பாங்க. இப்ப ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள நீங்க மீட்டெடுக்கிற ஒரு பாத்திரமா இருங்க. மீட்டெடுங்க, ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள மீட்டெடுங்க. அந்த லேண்ட்ல இயேசு இரத்தம் தெளிக்கப்படட்டும்னு சொல்லுங்க. இயேசு இரத்தம் தெளிக்கப்படட்டும்னு சொல்லுங்க. தெளிக்கப்படட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வீட்டை உம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே, எங்கள் வீட்டை இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே, எங்கள் லேண்ட் உம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்பா. எங்களுக்கு நீர் கொடுத்த லேண்ட் உம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்பா. இரத்தத்துக்குள்ள மீட்டெடுக்கிறோம்பா. ஆண்டவரே, எங்கள் லேண்டுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவோமா? கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட. ஆமென். இந்த 5 நாள் தொடர் ஜெபத்தில் முதல் நாளில் ஆமென் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த ஜெபத்தை நாம் இந்த நாளில் வைத்திருக்கிறோன்னு சொன்னால், அநேக குடும்பங்களில் ஆழத்தில் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். ஒரு விசை கூட நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, நம்ம வீட்டை ஒப்பு கொடுத்து, நம்ம சபையை ஒப்பு கொடுத்து, நம்ம அந்த சுத்திகரிப்புக்குள்ளாக வரும்போது மீண்டும் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அதற்கு பின்பதாக மீண்டும் ஆமேன் ஆவியானுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமேன். அதனால தான் நாம் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தை, இந்த 5 நாட்கள் ஜெபத்தை நம்ம தொடர் ஜெபத்தை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 5 நாட்கள் ஜெபம் முடிந்து 6வது நாள் நமக்கு என்னது? வியாதியஸ்தர்களுக்கான விடுதலை ஜெபம். இந்த விடுதலை ஜெபத்தில் நிச்சயம் ஆண்டவர் அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார். அல்லேலூயா, ஆமேன். யாரெல்லாம் கடந்து வர்றாங்களோ, யாரெல்லாம் இந்த சத்தம் கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம 5 நாட்கள் உபவாசத்தோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா, காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பலத்துக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறதுக்காய் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் பலத்த காரியத்தை காண செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்பா எல்லாரும். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. அல்லேலூயா. ஏன் சுத்திகரிப்பு ஜெபம்? எதற்காக நாம் இயேசு இரத்தத்துக்குள்ளாய் மீண்டும் மீண்டும் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்? காரணம் என்னன்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய், நம்முடைய சத்துருவை நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கும்படியாய் அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் பாருங்க, நம்ம அசுசியான காரியங்களை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்களை பார்த்து நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி
இந்த சுத்திகரித்து இந்த பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மத்திலே உலாவி நம்மை ரட்சிக்கிறவராய், நம்முடைய சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. அல்லேலூயா. உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. நம்ம வீட்டில் பாருங்க, நம்ம நடந்து போகிறோம், நடந்து போகும்போது காலில் தூசி படுதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நல்ல தொடப்பம் எடுத்து அழகா தூத்து கிளீன் பண்ணுறோம். அப்படித்தானே? காலில் நடக்கும் போதெல்லாம் என்ன படுது? தூசி மிதிப்படுது. அதனால நான் சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி நாம நடந்து கொண்டிருக்கிற பாதையே சுத்தமா இருக்கணும்னு சொல்லி நாம யோசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் உலாவுகிற இடம் எப்பொழுது சுத்தமா இருக்கணும். அவர் நம்மத்திலே உலாவுகிறார், நம்மத்திலே வாசம் செய்கிறார், நம்முடைய வீட்டில் உலாவுகிறார், நம்முடைய வீட்டில் வாசம் செய்கிறார், நம்முடைய சபையிலே உலாவுகிறார், சபையிலே வாசம் செய்கிறார். அதனால நம்முடைய பாளையம் எப்பொழுதுமே சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாளையம் சுத்தமா இருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீடு சுத்தமா இருக்குதா? நம்முடைய பாளையம், நம்முடைய லேண்ட் சுத்தமா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சுத்தமா இருக்குதா? நாம லேண்டை சுத்திகரித்து வச்சிருக்கிறோமா? ஒரு சகோதரருடைய வீட்டில் பிசாசு ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு மாறவே இல்லை. அந்த வீட்டை விட்டு பிசாசு மாறவே இல்லை. டெய்லி அந்த சகோதரி ஊழியக்காரிடத்துல வந்து பிசாசு மாறல, போராட்டம் மாறல, பிசாசு மாறல, போராட்டம் மாறலன்னு சொல்லி டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாப்புல. ஒரு முறை ஜெபிக்கும் போது அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியம் பாருங்க, அந்த வீட்டில் இயேசுன்னு பேர்ல பெரிய பெரிய போட்டோ வச்சு வழக்கு கொளுத்தி வச்சு தொழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் அந்த ஊழியக்காரர் வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, பாரு அவன் வீட்டில் சுரூபத்தையா வச்சிருக்கிறா, விக்கிரகத்தையா வச்சிருக்கிறா, ஏசுன்னு உள்ள பேர்ல ஏதோ ஒரு சிலையை உண்டாக்கி வச்சிருக்கிறா. உண்டாக்கி வச்சு நான் வரணும், நான் வரணும், வீட்டில் சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும் எதிர்பார்க்கிறா. எப்படி நான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்? அந்த வீடு அசூசியா இருக்கு, எனக்கு அருவருப்பா இருக்குது, அந்த இடத்துல விக்கிரகமா நிறைஞ்சிருக்குது, அருவருப்பா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள என்னால போக முடியல, அந்த வீட்டுக்குள்ள என்னால வாசம் செய்ய முடியல, அந்த வீட்டுக்குள்ள என்னால சமாதானத்தை கொண்டு வர நான் பிரயாசப்படுறேன், அந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியல, அருவருப்பா இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது பாருங்க, விக்கிரகங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. விக்கிரகங்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரனை பிசாசின் போராட்டத்தில் கொண்டு வந்தாங்க. என்ன போராட்டத்தில்? பிசாசின் போராட்டத்தில் சபைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சகோதரன் பிசாசு படியில் அலக்கழித்து கொண்டிருக்கும் போது, எப்படி நீ இவனுக்குள்ள போன அப்படின்னு கேட்டா, அந்த பிசாசு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அந்த சகோதரனுடைய செயின்ல ஒரு சுரூபம் இருந்தது. செயின்ல ஒரு சொரூபம் இருந்தது. இந்த சொரூபத்தின் வழியாக தான் நான் உள்ள போனேன் அப்படின்னு, இந்த சொரூபத்தின் வழியாக நான் உள்ள போனேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிசாசு ஆடும்போது சொல்லிச்சு, நீ என்னத்தான் துரத்துனாலும் இவனோட வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன், இவன் வீட்டை விட்டு போகவே மாட்டேன். ஏன் நீ வீட்டை விட்டு போக மாட்ட அப்படின்னு சொன்னா, எனக்கு உரியது அவனுடைய வீட்டில் இருக்குது, எனக்கு உரியது அவனுடைய வீட்டில் இருக்குது. என்னன்னு பார்த்தா பாருங்க, ஒரு சிலையை செய்து வச்சிருக்குது, ஒரு சிலையை, ஒரு விக்கிரகத்தை வீட்டில் வச்சிருக்குது. வீட்டுக்குள்ள ஒரு விக்கிரகம் இருந்தால் அந்த வீடு அசூசியாய் மாறுகிறது. வீட்டுக்குள்ள ஒரு பாவம் இருந்தால் அசூசியாய் மாறுகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டுக்குள்ளே நடந்தால் அசூசியாய் மாறுகிறது. எப்பொழுதும் பாருங்க, தேவனுடைய அந்த துதி சத்தம் கேட்கிற இடம், ஒரு பெத்தேலாம் இருக்கிற இடத்துல அநேக வீடுகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு பார்த்தா, அந்த வீடுகளில் வந்து எப்போதுமே சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும்.
எதையாவது அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில். புருஷ மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, ஏதாவது ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதையே பார்த்து 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 இவங்களும் இருப்பாங்க. அந்த சீரியல்ல இருக்கிற அதே மாதிரி வீட்டுகளில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சீரியல்ல எவ்வளவு பிரிவினை இருக்கிறதோ, எவ்வளவு பிசாசு போராடுகிறதோ, அதே போல வீட்டில் போராடும். அசுசியான காரியம். ஆண்டவரை உள்ள அனுமதிக்கணுமே தவிர தேவையில்லாத எல்லா காரியத்தையும் உள்ள அனுமதிக்கிறதாய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்ன ஒரு காரியம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு கோயில் திருவிழாயில் விற்கிற பண்டம், அந்த சாதனங்கள் கூட அந்த இடத்துலேருந்து வாங்கக்கூடாது. அதை கூட வாங்கி நீ வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நீ கொண்டு வரும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த பிசாசு சொல்லும், பார்த்தியா எனக்கு திருவிழா, என் திருவிழாவில் இவனு வந்து பங்கு வச்சிருக்கான், பங்கு பற்றி இருக்கிறான். என் திருவிழாவில் இவனு வந்து உரிமை உண்டு, பாரு என் திருவிழாவில் வந்து வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம சத்துருவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நம்ம வந்து ஆண்டவர் உலாவுகிற ஒரு இடமாய் நம்முடைய வீட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உலாவுகிற ஒரு இடமாய் நம்முடைய வேலை ஸ்தலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உலாவுகிற ஒரு இடமாய் நம்முடைய வாகனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உலாவுகிற இடமாய் நம்முடைய சபையை எப்பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அசுசியான காரியங்கள் நம்முடைய சபையிலையும் சரி, அசுசியான காரியங்கள் பாருங்க நம்முடைய வீட்டிலையும் சரி, எந்த பாளையத்திலும் சரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உலாவுகிறார். எதற்காக? நம்மை ரட்சிக்கும்படியாய், இந்த பிசாசின் பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய், பாதாளத்தின் வல்லமையில் நம்மை ரட்சிக்கும்படியாய், இந்த உலகத்தின் ஆவியில் நம்மை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய வீட்டில் தங்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் அப்படி அதுக்கு இடம் கொடுக்க விரும்புறீங்க? யாரெல்லாம் அப்படி விரும்புறீங்க? இன்னையில இருந்து உங்களுக்கு தோணும், உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியம் என் வீட்டில் சமாதான குலைச்சலுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன காரியம் சமாதான குலைச்சலுக்கு இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றணும். அல்லேலூயா. மாற்றி நாம் சுத்திகரிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டை நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த சுத்திகரிப்புக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம வீடு சுத்தமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாளையம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எத்தனையோ, பைபிள்ல எத்தனையோ வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. மாமிசத்திலும் ஆவியிலோ பரிசுத்தம், அசூசி நீங்க, மாமிசத்திலும் ஆவியிலும் அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, அல்லேலூயா, நம்மை சுத்திகரிக்கணும். இந்த மாமிசத்துல அசூசி இருக்கக்கூடாது, இந்த ஆவியில அசூசி இருக்கக்கூடாது. பைபிள் வசனம் சொல்லுகிறது, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசி நீங்க நம்மை சுத்திகரிக்கணும். நம்ம தான் நம்மளை சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசு இரத்தத்தினால சுத்திகரிக்கணும்.
அதுக்காக தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். அல்லேலூயா. நீங்க சரியாக உங்களை சுத்திகரிப்பீர்களே ஆனால் உண்மையில இந்த கூட்டம் முடியும் என்பதாய் உண்மையிலே உங்களுடைய சரீரத்தில் தேவ வல்லமை அக்கினியா இறங்குகிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டில் தேவ வல்லமை அக்கினியா இறங்குகிறத பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? ஆமென். அல்லேலூயா. அதற்காகவே ஆண்டவர் இந்த கூட்டத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. எங்க வீட்டை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஒரு விசை ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் உணர்ந்து ஒப்பு கொடுங்க. அசூசி நீங்க, மாமிசத்திலும் ஆவியிலும் அசூசி நீங்க, உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை உன்னுடைய தலைமுறை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தடையாக எந்த பாவம் இருக்கக்கூடாது. அதற்கு தடையாக எந்த பாவம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுங்க. உண்மையாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். என் வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். என் பாளையத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ரீமாலா ரபா ரீமாரா ஷகமா லீமா லாரா லிமா லமோ கட ரபோ ஷப லம லிமா லப ரிபரா ரீபாலா ரஷகமா லீமா லாரா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாளையம் சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீமாலாபா லீமாலா ரஷகலாரா. ஆமென், ஆமென், ஆமென். நீ சுத்திகரிக்க சுத்திகரிக்க நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறாய். சுத்திகரிக்க சுத்திகரிக்க அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கட்டளை இடுகிறார். ஆமென். கட்டளை இடுகிறார். கட்டளை இடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஓ ரிமா லமா லமா ரபோ ஷப லபா லபரா. அநேக அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்காய் திறக்கிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்காய் திறக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரோ ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு போட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் உனக்காக வாசல்களை திறக்கிறார். உனக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. உன் பிள்ளைகளை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. உன் குடும்பத்தை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. இயேசு இரத்தத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற உன் பிள்ளைய பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென், 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 ஆமென். இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில வியாதிகள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. இயேசு இரத்தத்தை அறிக்கை செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்றுக்கொள். விடுதலை பெற்றுக்கொள். உன் குடும்பம் விடுவிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது ஆவியின் ஆச்சாரம் ஒவ்வொரு குடும்பங்கள் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிப்பீராக. Hallelujah, hallelujah, hallelujah. Oh raba lama la rashaka ba la bara. Oh rima lama laba rabo shaba laba labara. ஆமென். அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரிசுத்த அக்கினி இறங்குகிறது. பரிசுத்த அக்கினி இறங்குகிறது. அக்கினி, பரிசுத்த அக்கினி இறங்குகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அக்கினி, 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 பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி மகிமை இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இயேசு இரத்தம் மூடப்பட்டிருக்கிற இடத்துல பரிசுத்த அக்கினி. இயேசு இரத்தம் மூடப்பட்டிருக்கிற இடத்துல பரிசுத்த அக்கினி. உன் சரீரத்தை இயேசு இரத்தம் மூடி இருக்கிறது. ஆமென். உன் சரீரத்துல பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. ஆவியில இயேசு இரத்தம் மூடப்பட்டிருக்கிறது. ஆவியில பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. ஆத்மாவில பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
ஓ ராபா லாமா லாரா ஷாகா லாரா. இழந்த கிருபை வரங்களை கர்த்தர் கொடுக்கிறா. இழந்த கிருபை வரங்களை கர்த்தர் கொடுக்கிறா. இழந்த ஜபாவியை கர்த்தர் கொடுக்கிறா. ஆமென் ஆமென். இந்த கூட்டத்தின் மூலமாய் ஆமென் நீ தரிசனங்கள் காணத்தக்கதாய், சொப்பனங்கள் காணத்தக்கதாய், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நேரம் ஆவியானவரை கொண்டு செல்லுகிறா. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள் விடுதலையா. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் விடுதலையா. இயேசு இரத்தத்தினால் விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். இழந்த ஜபாவி, இழந்த ஜபாவி, இழந்த ஜபாவி, இழந்த வல்லமை, இழந்த விடுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி துதிங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஓகமாய் ஓகமாய். ஓ ரீமாலா ரஷகாபா லிமாலாபாரா. வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது மந்திர கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசு இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. இப்பொழுது எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிந்து மாறட்டும், அழிந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன், விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இது ஆவியில கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது அழிவதாக, இப்பொழுது அழிவதாக, இயேசு இரத்தத்தினால் அழிவதாக. ஆமென். சிந்த மண்டலங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஜபி ஜபி ஓக்கமாய் ஜபி, ஓக்கமாய் ஜபி. ஹalleluya. சிந்தை மண்டலங்களை விட்டு அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, ஓடுகிறது. குடும்பத்தை விட்டு அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. இத்தனை வருடமாய் ஒளிந்து மறைந்து போராடி கொண்ட சத்துருக்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. தரித்திரத்தை கொண்டு போடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசு இரத்தத்துக்கு பயந்து ஓடுகிறது, இயேசு இரத்தத்துக்கு பயந்து ஓடுகிறது. இயேசு இரத்தத்துக்கு முன்பது அசுத்த ஆவிகள் நிற்க முடியாது, நிற்க முடியாது. நீ விடுவிக்கப்படுகிறாய், நீ விடுவிக்கப்படுகிறாய். உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறது, உன் குடும்பம் விடுவிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இனி மந்திரம் செயல்பட முடியாது, மந்திர வல்லமைகள் செயல்பட முடியாது. நீ விடுவிக்கப்படுகிறாய் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா லா ராஷாகா லாரா. ஒரு மெய்யான விடுதலை பெற்றுக்கோ, மெய்யான விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை, பொய்யான விடுதலை அல்ல, மெய்யான விடுதலை உனக்கு நேரா இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கோ. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொரு பிள்ளை நிரப்புவீராக. ராபா லேமா லாபா லேமா லாபா ரேமா லாபா ரேமா லா ரஷகா லாரா ரேமா லமா ரபா ஷபா லபா லேமா லாபா ரபா லபாரா. அக்னியை போட வந்து இப்பொழுது பற்றி எரியும் என்று சொன்னபடி பற்றி எரிகிறது. இன்னைக்கு இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஆமென் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல முதல் நாள்ல ஆமென் 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 கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த அக்னி ஆளுகை செய்கிறது, பரிசுத்த அக்னி ஆளுகை செய்கிறது. ஆமென் ஆமென் ஹalleluya. பெற்றுக்கொள்ளுமா. உன்னை கத்த நிரப்புகிறா, உன்னை கத்த நிரப்புகிறா, அர்த்தனை நிரப்புகிறா. இயேசு இரத்தத்துக்குள்ள இருக்கிற உன்னை பரிசுத்த அக்கினி நிரப்புகிறது. ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நிரம்பி வழிகிறாய், நிரம்பி வழிகிறாய், நிரம்பி வழிகிறாய். ஜீவநதி, ஜீவநதி உன் மேல பாய்ந்து வருகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ராபா லேமா லாபா லேமா லா ரஷகாலா ரீபாலா ரகாலாரா. ஆமென் ஆமென் ஹalleluya. வெல்லுவிழித்துக் கொண்டிருந்த பந்தனங்களுக்கு நீ வெல்லுவிழிக்க முடியாது. வெல்லுவிழிப்புகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, வெல்லுவிழிப்புகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். நீ அழிந்து போவாய், இனி இருந்த இடம் தெரியாத வண்ணமாய் போவாய் என்று சொன்னவன் அல்ல, சொன்னவன் அல்ல. ஆமென். வீட்டை காலி பண்ணுகிற நேரம், ஆமென் வீட்டை காலி பண்ணுகிற நேரம் கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காய் யுத்தம் யுத்தத்தில் வல்லவா உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய இரத்தத்தை உனக்காய் தந்து யுத்தம் பண்ணுகிறார். ஓ ராபா லேமா லாபா லேமா லா ரஷகாமா லேமா லா ரஷகாலாரா. ஒரு மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை உண்டாகிறதுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கொடுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகள் உடைக்கிறது, வெண்கல கதவுகள் உடைக்கிறது. இதுவரை இதுவரை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவன ஆமென். வெண்கல கதவு அடைக்கப்பட்டிருந்தது அல்லவா, இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே உடைக்கிறார், இயேசுவின் இரத்தத்தினாலே உடைக்கிறார், உடைக்கிறது. அந்த கதவு பெயர்ந்து விழுகிறது, அந்த கதவு பெயர்ந்து விழுகிறது. வெண்கல கதவு பெயர்ந்து விழுகிறது. உனக்காய் விழுகிறது, உனக்காய் விழுகிறது, ஒரு குடும்பத்துக்காய் விழுகிறது. ஒரு அபிஷேகம் எஸ் ஃபயர் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்.
ஓ ரிமலப லிமலப ரிமலப ரமலப ரெடரா கெடரா ஷாக்கா லாரா. இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. உனக்காய் கர்த்தர் முறிக்கிறா, உனக்காய் கர்த்தர் முறிக்கிறா. ஆமே. சத்துரு போட்டிருந்த சத்துரு போட்டிருந்த இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே முறிக்கப்படுகிறது. நீ விடுவிக்கப்படுகிறாய், நீ விடுவிக்கப்படுகிறாய். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல் உனக்காக இறங்கி வருகிறது இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நீ விடுவிக்கப்படுகிறாய். இயேசுவின் இரத்தத்தினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். இயேசுவின் இரத்தத்தினாலே கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே சாபத்தின் அடையாளங்கள் மாறுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நீ மாற்றத்தை காண்கிறாய். ஓரிமலா ரஷகமலிமலா ரஷகபலிமலா ரஷகலாரா ஓரிமலபா லிமலபா ரிஷகலாரா. ஆமென் 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 ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இந்த முதல் நாள் ஜெபத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் சுத்திகரித்திருக்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் காத்திருந்த ஆண்டவரே, ஆமென். இழந்த நன்மைகள், இழந்த நன்மைகள், ஆமென், எல்லாம் புதுப்பித்துக் கொள்ளணும். இழந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். புதிய புதிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே அக்கினியாய் நாங்கள் நிற்கணும், அக்கினியாய் நிற்கணும். இனி நீ பலவீனப்பட்டவன் அல்ல, இனி நீ பலவீனப்பட்டவன் அல்ல. இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற பலம், நரம்புகள், எலும்புகள், இரத்த நாணங்கள் உன் கண்ணுக்கு எல்லாவற்றிலும் ஊற்றி பாயணும். இனி நான் பலவீனப்பட்டவன் அல்ல. சொல்லு பாப்பா, இனி நான் பலவீனப்பட்டவன் அல்ல, இனி நான் பலவீனப்பட்டவன் அல்ல. இது வார்த்தையை சொல்லு. இனி நான் பலவீனப்பட்டவன் அல்ல. பலவீனம் என்னை விட்டு ஓடி போகும், தூரமாய் போகும், தூரமாய் போகும். பலவீனம் என்னை விட்டு ஓடி போகும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் கூட்டத்தை கர்த்தர் நடத்தின தயவிற்காய், ஆமென். கர்த்தர் நடத்தி தந்த தயவிற்காய் கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஆமென் தடையில்லாத வண்ணமா இந்த ஜெபத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படி கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம். பரிசுத்த மகா இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, என்னை எங்களை முழுவதுமாய் உம்முடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொடர் சுத்திகரிப்பு ஜெபத்திலே என்னை எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கல்வாரி இரத்தம் முழுவதும் சுத்திகரித்து நடத்தட்டும். வருகிற நாட்களுக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சனிக்கிழமை நடக்கிற வியாதியஸ்தர்களுக்கான அந்த விடுதலை ஜெபத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூர தேசத்திலிருந்து யாரெல்லாம் கடந்து வர்றாங்களோ எல்லாரையும் ஆண்டு விடுவிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அக்கினியா இந்த இடத்தை மாற்றணும், இந்த இடத்தை முழுவதுமாய் சுத்திகரித்து அக்கினியாய் மாற்றணும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணத்தக்கதாய், உணரத்தக்கதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையோ உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தொடர்ச்சியாக இருக்கிற ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் ஆமென் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.